அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு பெண் பிள்ளை சட்டை வீநெக்கு பாடி பட்டு பாவடைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். இது அளவெல்லாம் நம்ம எடுத்து தான் வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம கெவனுக்கு பொம்பளை பிள்ளை சட்டை 2 சட்டை எல்லாம் நம்ம பார்த்துருக்கறனால வீநெக்கு எப்படி வரைகிறது, எப்படி அளவெடுக்கிறது, எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உயரம் அகலம் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். உயரம் வந்துட்டு 13, அகலம் வந்து 13 + 2 15, முன்கழுத்து உயரம் 3, பின்கழுத்து உயரம் 4, அகலம் வந்து 2, ஷோல்டர் வந்து 3.5, கை வளைவு 4.5 நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து பின்னாடிக்கு வந்துட்டு அளவு எடுத்து ரவுண்டு நெக்கு போட்டு வச்சுருக்கேன், கை வளைவும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பின்னாடிக்கு வந்துட்டு வீ நெக்குக்கு நம்ம கழுத்து பாக்ஸு கை வளைவுக்கு போட்டிருக்கோம். வீ நெக்கு எப்படி நம்ம வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கேல்லையும் வேணாலும் நீங்கள் இப்படி கிராஸாக எடுத்து இப்படி கோடு போட்டுக்கலாம். நான் டேப்லையே போடுறேன். டேப்பில் உங்களுக்கு எப்படி அளவெடுத்து போடுறதுங்கிறத வேணுங்கிற அளவு கிராஸாக அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டு நெக்கு வெட்டுறதெல்லாமே வந்து டைமண்ட் வெட்டுறதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வச்சு பழகிக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பின்னாடி கழுத்து வெட்டிட்டோம். ரவுண்டு நெக்கு நம்ம இது வெட்டுறோம். இப்போ பின்னாடி முன்னாடி வெட்டிட்டோம். இப்போ 2 கை வளைவையுமே ஒன்றா வச்சு என்ன செய்கிறோம், வெட்டுறோம். ஒரு பக்கம் தானே நான் வளைவு போட்டிருக்கேன், ஆனால் முன்னாடி பின்னாடி ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம வெட்டிட்டோம். இப்போ கையும் அதே மாதிரி நான் எடுத்துட்டேன். உயரமும் அகலமும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். 4ஆக தான் நான் எடுத்துருக்கேன். 2 இப்படி ஒன்று சொன்னாப்புல வச்சுக்கோங்க. பேப்பர் ஸ்ட்ரிப்பாக இல்லாதனால கசகசன்னு இருக்குது. நான் ஒன்று சொன்னாப்புல வச்சுட்டு தனிக்கையுடைய உயரம் வந்து 4, அகலம் வந்து 5. இப்போது நம்ம கையும் பேப்பர் கட்டிங் இப்போ போட்டாச்சு. உடம்புல இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை போட்டு இதை இப்படி வெட்டிக்கோங்க. வரைபடம் போட்டு இந்த துணியில் இதை போட்டு வெட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த துணியிலையுமே போட்டு இந்த வீநெக்கு இப்படி வெட்டிக்கோங்க. கைக்கு நான் இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே வெட்டினதுனால உங்களுக்கு அளவு மட்டும்தான் இப்போ நான் காமிக்கிறேன். இப்படி எடுத்து இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த 4ஆம் மடிக்கு வெட்டிக்கோங்க. கரெக்டாக வெட்டிக்கோங்க. தைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.